உறுதியா அன்னைக்கான நாள் நமக்கானது இல்லை. இந்த தேர்வு நான் தோத்துட்டு வந்துட்டேன். ஆனா அன்னைக்கான அந்த 3 மணி நேரம் இல்ல, உன்னோட சின்ன தவறும் பாண்டவரும் 1 மார்க் விட்டு வந்துட்டாங்க. ஒரே மார்க் தான். வாழ்க்கை அப்படி திரும்பிடுச்சு. அந்த 1 மார்க் எடுத்திருந்தா இங்கே 1 வருஷம் சம்பளம் ஆகிருப்பாங்க. அந்த 1 மார்க்ல விட்டுட்டார். அன்னைக்கான சூழ்நிலை, நேரம், காலம். அன்னைக்கு 2 பிள்ளைய போச்சுக்கிற மாதிரி கவுன்சிலிங்ல 1 மார்க் இருந்துச்சுன்னா முதல் நாள்ல போஸ்டிங் வாங்கி வந்துருக்கீங்க. ஒரு பொண்ணுக்கு அப்பா இல்ல, ஒரு பொண்ணுக்கு அம்மா இல்ல. 2 பேரும் போஸ்டிங் போய் என்ன இருந்துச்சு, போஸ்டிங் இல்லாம வந்துருச்சு. அப்ப இவங்க என்ன கொடுத்தாங்க, சப்போர்ட் கொடுத்தாங்க. எல்லாரும் வாங்க நாங்க இருக்கோம் பாத்துக்கிறோம். நம்ம மதியம் பார்ப்பாங்க. இப்ப கலைஞர்கள் ஒர்க் பண்றது அந்த பொண்ணு இதே மாதிரி வீட்டுக்கு வந்துருச்சு. வீட்டு வந்தோடனே அடுத்த நாள் என்ன செஞ்சு புக் எடுத்து தான் போயிட்டேன். தோத்துட்டு வந்து அடுத்த நாள் முதல் வேலை செஞ்சு புக் எடுத்தேன். அதுக்கு அடுத்த வருஷம் டாப் முதல் நாள்ல போய் முதல் வேலை கவுன்சிலிங் எடுத்துருவாங்க. அதனால போய் விட்டுட்டோம் அப்படின்ட்டு மனசையும் விட்டுறக்கூடாது. அது தொடர்ச்சியா படிக்கணும். முதல்ல நம்பிடணும். அன்னைக்கு 3 நாள் அந்த 3 நேரம் நமக்கு சரியா அமையல, அதுக்காண்டி அடுத்தது அமையாம போயிருமா? உன்னோட சின்ன பதட்டம், உன்னோட சின்ன இது அறியாமைனால அந்த 3 மணி நேரத்தை நீ தேவையா பயன்படுத்தலாம். அன்னைக்கு நமக்கான நாள் அமையாம போயிடும். இப்ப நமக்கான நாள் அமையன்னா இந்த நிறைய தேர்வுகளை எழுதி 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 வரும்போதுதான் நீங்க ஒரு மேம்பட்டு மாறி மேம்பட்டு